இந்த ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் தெரியாமல் பண்ணும்போது என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ட். நான் இங்கே போகும் அப்படின்னு நினைக்கிறேன், அது உடனே ஸ்பீடாக நடக்கணும். ஆப்ஷன் பையர் ரொம்ப எதிர்கொள்றதே இந்த வேல்யூ தான். நிஃப்டி 50 பாயிண்ட் ஏறுனா உங்களுக்கு சாதகமாக நடந்தாலுமே அது வந்து எகெயின்ஸ்டாக தான் போகும். இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பெரியில் எவ்வளோ பிரிச்சுக்க முடியும்னா 50 ரூபா தான் பிரிச்சுக்க முடியும். ஃபியூச்சருங்கிற ஒரு பேஸை வச்சு தான் எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குமே வந்து இயங்குது. ஜீவோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் பிரைஸ் திடீர்னு ஏன் குறையுது, மார்க்கெட் சரியா போனாலும் ஏன் லாஸ் ஆகுது, இதுக்கெல்லாம் காரணம் ஆப்ஷன் கிரீக். இது என்ன ஆப்ஷன் கிரீக், உண்மையிலே இதுக்கான புரிதல் என்ன, எந்த அளவுக்கு இதை ஒரு ட்ரேடர் புரிஞ்சுக்கணும், இதை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக கோவையை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர் சந்தோஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நம்ம எடுத்ததுமே பேச வேண்டிய விஷயம் இந்த ஆப்ஷன் கிரீக் சார். இந்த ஆப்ஷன் கிரீக் அப்படின்னா என்ன? ஏன்னா பிகினர்ஸ்க்குமே இது புரியாது, ரொம்பவே அந்த ஒரு டிஃபிகல்ட்டான டேர்மாக இருக்குது. என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு ட்ரேடரும் இதை ஏன் புரிஞ்சுக்கணும்? முதல்ல இது கண்டிப்பாகவே ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். இதுக்கு பெயர் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க, டெல்டா, காமா, தீட்டான்ட்டு. அந்த பெயரெல்லாம் நம்ம மறந்துட்டால் போதும். பொதுவாகவே இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே, அதுக்குள்ளேயே ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொன்னதுனால இது முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், கணக்கீட்டின் அடிப்படையில் தான் இது இயங்குது. அப்போது இதில் டிமாண்ட் அண்டு சப்ளை அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போது ஒரு ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பெரி இப்படி இருந்தால் இந்த விலைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதும், இதோட நகர்வு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்ட்டு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேடரும் தெரிஞ்சிருந்தா தான் எந்தெந்த டயத்தில் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பெரி ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், எக்ஸ்பெரி எண்டிங்கில் எப்படி இருக்கும், மிட்டில் எப்படி இருக்கும்னு தகுந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க பில்ட் பண்ணணும். அதனால் ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் கால்குலேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே சார். இப்போ வந்து டெல்டா, காமா, தீட்டா, விகா, இது 4ல் எதை முதல்ல ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும்? ஏன் அது முதல்ல அதை சொல்லுங்கள். இதில் எது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு அப்படி இல்லைங்க, எல்லாமே இதில் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விலை மாற்றத்திற்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை சொல்லுவாங்க. இந்த மணி ஸ்ட்ரைக், அவுட் த மணி ஸ்ட்ரைக், அட் த மணி ஸ்ட்ரைக் நல்லா பிரிப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு இப்போ நம்ம நிஃப்டியை நான் எல்லாத்துக்கும் வீக்லி எக்ஸ்பெரி பண்ணுறதுனால வீக்லி எக்ஸ்பெரி நிஃப்டியோட பேஸ்டு நம்ம சொல்லலாம். அப்போது ஒரு விலை மாற்றம், அப்போ விலை மாற்றங்கும் போது இங்கே நிஃப்டி செயினோட டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்டில் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 பாயிண்ட் ஏறுனா நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் வந்து எவ்வளோ விலை மாற்றங்கள் அடையும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு டெல்டான்னு சொல்லுவாங்க. காமாங்கிறது வந்துட்டு இப்போ மார்க்கெட் நேற்று முடிஞ்ச இடத்துல இருந்து ஃபஸ்ட் 50 பாயிண்ட், ரெண்டாவது 50 பாயிண்ட், மூணாவது 50 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸாக அப்படி பிரிப்பாங்க. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக்கை நெருங்க என்ன ஆகும்னா விலையேற்றம் மிக விரைவாக நடைபெறும். இதை வந்துட்டு காமா எஃபெக்ட்டுக்கு டெல்டா காமான்னு கொண்டு போயிடுவாங்க. இன்னும் தீட்டா உங்கள் டிகே அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிக்கு இன்னும் டைம் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இல்லை நம்மளோட வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டயத்தில் வந்துட்டு முன்னாடியே படிக்க மாட்டாங்க, எக்ஸாம் நெருங்கும் போது தான் படிப்பாங்க. அப்போ அதுபோல் எக்ஸ்பெரி பொறுத்தவரை டைம் வேல்யூ வந்துட்டு சீக்கிரமாக கரையிறதோ இல்லை ஏறுறதோ இது எல்லாமே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஸோ இந்த 4மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். இப்போ இந்த ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர், இது ரெண்டுத்துலையுமே இந்த ஆப்ஷன் கிரீக் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, எந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன் அங்கே கொடுக்க போகுது, எப்படி ரெண்டுமே வந்து வேலை பார்க்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இது கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்லி முடிக்கிறக்குள்ளேயே அவங்களாம் சொல்லியிருப்பாங்க நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எல்லாருக்கும் வந்து விளையாட்டாக சொல்லுவேன், ரஜினி அவர்களே ஆப்ஷன்ஸ் பற்றி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்சா படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை வந்து 8 பிரிக்கணுன்ட்டு அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அப்போ அதே மாதிரி தான் இங்கே ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இதோட வேல்யூவை உள்ளே கொண்டு வரக்காக வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலம் திரைப்படத்தை நான் ரொம்ப எளிமையாக சொல்லுவேன். என்னென்னா அந்த படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பெரி ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் வேல்யூவை கொடுத்துருவாங்க. அந்த டைம் வேல்யூ வந்து தீர்மானம் பண்ணுறதுக்கு அது இம்ப்ளைடு வாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை இப்போ நம்ம பேசல. அப்போது இந்த பேஸ்டு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெரி எண்டில் வந்துட்டு யார் ஏடிஎம்மாக இருக்காங்களோ அவங்களோட மதிப்பு 0. அப்போ ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு தன்னை ஏடிஎம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
ஏன்னா ஏடிஎம் இருந்தால் அது ஜீரோ ஆகிடணும். அப்போ அது என்ன ஆகும்னா மாற்றங்கள் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு தகுந்த மாதிரி யாரோ ஒருத்தன் ஐடிஎம் ஏடிஎம் அப்படி மாறி மாறி நடக்கும். அப்போ கடைசியில் யார் வந்துட்டு ஏடிஎம்மாக இருக்கானோ அவனுடைய வேல்யூ வந்து ஜீரோ அப்படிங்கிறத கான்செப்ட். அப்போ அருணாச்சல திரைப்படத்தில் 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணணுங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு என்ன டைம் வேல்யூ இருக்கோ எக்ஸ்பைரியில் அந்த டைம் வேல்யூ ஜீரோ ஆகணும். அதுதான் இங்கே கான்செப்ட். அப்போ எளிமையாக இந்த டைம் டிகே எப்படி நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கிரீக்ஸே தெரிஞ்சிருக்கோம். ஓகே சார். இப்போ வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் கரெக்டாக இருந்தாலுமே கூட பல பேர் வந்து அதில் லாஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் கிரீக் ஒரு ரீசனாக இருக்கா? என்ன ரீசன் சார்? இல்லைங்க, கண்டிப்பாக அதுதான் ரீசன்னு. இங்கே என்னென்னா நம்ம முதல்ல வந்து ஒரு பொருள் வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளோட விலை டைம் வேல்யூன்னு உள்ள அடக்கி 15 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா ஏற்கனவே ஒரு பொருளோட மதிப்பை விட 5 ரூபா ஜாஸ்தி பண்ணி வாங்கிட்டார். அப்போ அவர் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பில் அவர் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த டிமாண்டை வந்து அது ஃபுல்ஃபில் உடனே பண்ணணும். இப்போ நம்ம விளையாட்டு போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறோம், அவங்க ஜெயிக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த ஸ்பீடாக நடந்தால் நல்லாயிருக்கும். அப்போது ஒரு ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் வேல்யூஸ்க்கு என்னென்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு உடனே நடக்கணும். இல்லை இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு நினைக்கிறது 2 நாள் கழிச்சு தான் அது நடக்குதுன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லையில்ல. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய டைம் டிகேவை அவங்க என்ன பண்ணணும், ஜீரோவை நோக்கி பயணம் பண்ணணும். அப்போ என்னென்னா அது வந்து மெல்ல மெல்ல கரையும். அதாவது டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, எளிமையை புரிஞ்சுக்கிற தேய்மானம்ட்டு. அப்போ இங்கே அது தேய்மானம் உள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும், ஆப்ஷன் பையருக்கு வந்து அதை டிஸ்அட்வான்டேஜ். அப்போ ஆப்ஷன்ஸ் பையரை பொறுத்தவரை நான் இங்கே போகும் அப்படின்னு நினைக்கிறேன், அது உடனே ஸ்பீடாக நடக்கணும். ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கணும். ரியாக்ஷன் ஒரு ஸ்லோ மோஷனில் நடக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்தை வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஒரு ஃபைட்டு மட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷனில் நடக்கும். அது வந்து அந்த படத்துக்கே ஒரு ஹைலைட்டாக பேசுவாங்க. ஆனால் படமே உங்களுக்கு ஸ்லோ மோஷன் எடுத்துட்டு அதை ஒரு ஹைலைட்டாக பேசியிருப்பாங்களா? மாட்டாங்க. அப்போது இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸோட ரியாக்ஷன் ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு அது அட்வான்டேஜாக மாறும். இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக நடந்தாலுமே அது வந்து எகெயின்ஸ்டாக தான் போகும். ஸோ இதையே நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சார், இப்போ இவ்வளோ நேரம் நிறைய பேசுனீங்க, காமா டெல்டா தீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 10th கிளாஸ் புக்கை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியுமா சார்? ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியாது. இப்போ எனக்குமே கூட இந்த ட்ரேடிங் லாங்குவேஜ் வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கவங்க எப்படி ட்ரேடிங் பண்ணுவாங்க? அது எப்படி சார் நம்ம பண்ண முடியும் ஒரு நார்மல் பீப்புள்? இது கண்டிப்பாக நார்மல் பீப்புளுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு பொதுவாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தோடு நம்ம அடாப்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நான் கார் ஓட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்க, கார் ஓட்ட எனக்கு தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு போனதுமே நான் வந்து ஸ்டேரிங் என்னன்னு கேட்பேன். அப்புறம் வந்து நம்ம சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் எக்ஸலேட்டர் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குன்னு குமிஞ்செல்லாம் பார்ப்பாங்க, கீர் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. ஐயோ இத்தனை விஷயத்தையெல்லாம் பார்த்து நான் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தருக்கு டவுட் வரும். ஆனால் ஓட்டி பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைண்ட் ரீடிங். அதே மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம பேக் மிரர் ஃப்ரண்ட் இது எல்லாமே நம்ம வந்து மைண்ட் ரீடிங்கில் தான் பார்ப்போமே தவிர எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் நம்ம மைண்ட் ரீட் பண்ணாது. அதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியை ஒரு ஓவர்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி எதுக்கால ஒரு வண்டி வரும். இப்போ நான் ஓவர்டேக் எடுக்கணும்னா உடனே நான் வந்து கால்குலேஷன் பண்ணுவேன்னா, இப்போ நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், அப்போ என் முன்னாடி வந்துட்டு அந்த வண்டி என்ன ஸ்பீடில் போகுதுன்னு தெரியாது, எதுக்கால வரவங்க எந்த ஸ்பீடில் வராங்க நம்ம கனெக்ட் பண்ணுவோமா? எல்லாமே ஒரு ஐ ரீடிங் தான். இப்போ நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கிற வண்டி என்னோட டிஸ்டன்ஸை கீப் பண்ணுதா, இல்லை அந்த டிஸ்டன்ஸ் குறையுதா, இல்லை அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு மைண்டிலே ரீட் பண்ணுமா? அப்போ எனக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகரிக்குது அப்படின்னா என்னை விட முன்னாடி போகிறவர் ஸ்பீடாக போகிறாருன்னு அர்த்தம். இல்லை எனக்கும் அவருக்கும் டிஸ்டன்ஸ் குறையுது அப்படின்னா அப்போ நான் ஸ்பீடாக போகிறேன்னு அர்த்தம். அப்போது எதிரில் வர்றவர் வண்டி வேகமாக வருதா இல்லைன்னா அப்போ நான் வந்து சீக்கிரமாக ஓவர்டேக் பண்ண முடியவே முடியாதுன்னு எல்லாமே நான் வந்து மனக்கணக்கில் தான். இந்த இடத்துல வந்து நம்ம மேக்ஸ் படித்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சைன் தீட்டா டேன் தீட்டானெல்லாம் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறக்குள்ள அங்கே ஒன்றுமே நடக்காது. அப்போ அதுபோல் இது இருக்குது, இதை வந்து நம்ம எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எளிமையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு 30 நாளில் 30 கோடி அருணாச்சலம் திரைப்படத்தை ஒரு கதையை நம்ம வந்து எக்ஸாம்பிள் பண்ணோம். இது விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம கொண்டு போகலாம். எப்படின்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு 10 மணி நேரத்தில் நான் வந்து ஒரு 500 கிலோமீட்டரை நான் தாண்டணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வந்துட்டு போனால் போதும். அப்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு இப்போ ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரத்தில் ஈஸியாக அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். இப்போ நிஃப்டின்னு பார்த்துட்டா ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் டு 200 பாயிண்ட் தான். அப்போது
ஒரு நார்மலாக ஒரு 200 பாயிண்ட்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்னவா இருக்கும்? ஒரு 4 ஸ்ட்ரைக்குள்ள, ஏன்னா 50 பாயிண்ட்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் தான் நான் சொன்னேன். அப்போ 50 பாயிண்ட்னா அப்போ 4 ஸ்ட்ரைக்னா அப்போ 200 பாயிண்ட்டுக்குள்ள வந்துருமா? அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒரு 4 ஸ்ட்ரைக்குள்ள ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து அந்த மாதிரி எளிதாக தேர்ந்தெடுத்துடலாம். அப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும்போது உங்கள் ஸ்ட்ரைக் ஈஸியாக ஐடிஎம்மாக மாறுதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ நம்ம சொன்ன மாதிரி 10 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் நான் 1 மணி நேரத்துலனா, அப்போ சாதாரணமாக நான் 5 மணி நேரத்தில் 250 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறேன்னா ஒரு சுமூகமாக போயிருக்கு. அப்போ இதில் எந்த மாற்றம் செய்ய வேண்டியதில்லை. அப்போ மீதி இருக்கிற 5 மணி நேரத்தில் நான் 250 கிலோமீட்டர் பாஸ் பண்ணணும் போது இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ என்ன ஆகும்? 1 மணி நேரம் எங்கேயாச்சும் நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? 4 மணி நேரத்தில் நான் 250 கிலோமீட்டர் ரீச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் போகிற டைமோட வேகத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இருக்கிற டைம் 4 மணி நேரம் தான். அப்போ அதுபோல் இங்கே ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எவ்வளவு ஸ்பீடாக ரியாக்ட் ஆகுறாங்க, எவ்வளோ ஸ்பீடாக அந்த ப்ரீமியம் கரையிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணால் நமக்கு இதெல்லாம் வந்து எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூக்குள்ள தான் அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். ஓகே சார். இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த தீட்டா டிகே அது வந்து ஒரு ஆப்ஷன் பையருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது சார்? அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? இந்த தீட்டா வேல்யூவை நம்ம வந்துட்டு அது ப்ரீமியம் கரையிறது தான் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஹையாக இருக்கும். அப்போது அந்த எக்ஸ்பைரி நியர் போக 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 அந்த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு நம்பிக்கை வந்து உடையும். அதுதான் அந்த தீட்டா வேல்யூவோட டிக்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? கடைசியாக நம்ம கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்ததுன்னா மிக விரைவாக நடக்கும். அப்போ இது ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு என்னென்னா நம்பிக்கையை வச்சுட்டு இல்லை நான் நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் அது நடக்காமல் போகும்போது என்ன ஆகும்னா ஸ்பீடாக அந்த ப்ரீமியம் வந்துட்டு டீகே ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் நிறைய பேர் வந்துட்டு லாஸ் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் பையர் ரொம்ப எதிர்கொள்கிறதே இந்த வேல்யூ தான். ஓகே சார். இப்போ வந்து வொலாட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரேடர்ஸ் வந்து எதெல்லாம் வந்து தவிர்க்கணும் சார்? வீகா அந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணும்? இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன எதனால் ஏற்படுதுன்னா எதிர்பார்ப்பு 2 பக்கமே இருக்கும். இதை வந்துட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதை வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ வந்து ஒரு விலை ஏற்றங்களோ இல்லை இறக்கமோ வந்துட்டு வேகமாக இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு அதிகமான ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து ஏற்றத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இறக்கத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அது என்ன காரணம் நமக்கு தெரிய வேண்டாம். ஆனால் ஏற்ற இறக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ரீமியத்தோட ஏற்ற இறக்கம் மிக அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் சில டைம் என்னாகும், ஓ இந்தளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்குது, நம்ம நினச்சது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் அவ்வளோ சீக்கிரம் குறையாது. ஆனால் அந்த எக்ஸ்பைரி நியர் போக 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 அதுக்கு எகெயின்ஸ்டில் அதிகமாக கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாலட்டிலிட்டியில் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுவாங்க. அந்த ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது பயனளிக்கும். இது எப்படின்னா ஒரு பந்து இருக்குது, ஒரு பாலை தூக்கி நான் மேலே வீசுகிறேன். அது என்ன பண்ணும்? அதோட ஃபோர்ஸ் இருக்கிற வரை அந்த பால் இன்னும் போகும், மேலே போகும். மேலே போனதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் கம்மியானது என்ன ஆகும்னா கீழே வர தொடங்கிடும். அதே மாதிரி ஒரு பாலை நான் கீழே வீசுகிறேன் அப்படின்னா அது தரைப்பகுதியில் எங்கே படுதோ அந்த பட்டு அது திருப்பி மேலே வரும். அப்போ இது போல் மார்க்கெட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் இந்த வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்க மல்டிபிள் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. விரைவாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுங்கிறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன் கிரீக்கை வந்து ஈஸியாக வந்து சார்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் என்ன சார்? இந்த ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு சார்ட்டில், அதாவது வரைபடம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா இதை வந்துட்டு இதுதான் நடக்கணும் அப்படின்னு அவங்க முதலே பேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஒரு உங்களை கேள்வி கேட்குறேன், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்னா அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு லாபத்தை பங்கிட்டுருக்காங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? 50-50 சார், இதில் என்ன சார் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பொதுவாக கேட்போம். ஆனால் இது காரணம் கிடையாது. 50-50 அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்துட்டு முதலீடும் 50% அவங்க எப்படியோ ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பல வகை இருக்குது. ஆனால் இதில் ரேஷியோ அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் முதலீட்டில் ஒருத்தர் 70,000 முதலீடு பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் 30,000 முதலீடு பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க என்ன ரேஷியோவில் பண்ணிக்குவாங்க? 70:30 அப்படிங்கிற இதில் பிரிச்சுக்குவாங்க. அப்போ அங்கே 50-50க்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குக்கு கேப் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி நான் இது பண்ணுறதுனால நிஃப்டியோட இது வந்து 50 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் 26,050 அப்படின்னு முடிகிறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே முடிகிறாங்க அப்படின்னா இதில் இந்த மணியாக கன்வெர்ட் ஆகிறது 26,000 காலும் 26,050 புட்டும் கன்வெர்ட் ஆகும். இவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பைரியில் எவ்வளோ பிரிச்சுக்க முடியும்னா 50 ரூபா தான் பிரிச்சுக்க முடியும். அது 100 ரூபாயா இருந்தாலும் கூட
அந்த எண்டில் அவங்க 2 பேர் சேர்ந்து 50 ரூபா தான் பிரிச்சுக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே பிரிச்சுக்கவே முடியாது. இப்போ மார்க்கெட் 26,040 முடிகிறாங்க அப்படின்னா 26,000 கால் 40 ரூபாயும் 26,050 புட் வந்து 10 ரூபாய் இருப்பாங்க. இதே ஃபியூச்சர் வந்துட்டு 26,030 முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா 26,000 கால் 30 ரூபாயும் 26,050 புட் வந்து 20 ரூபாய். இது மாற்றவே முடியாது. இதுதான் கால்குலேஷன். ஆனால் டைம் வேல்யூ மார்க்கெட் லைவ்ல நடக்கும்போது நிறைய டைம் வேல்யூ இருக்கும். ஆனால் எல்லா டைம் வேல்யூ கடைசியில் எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 பண்ணிடணும். ஸோ இது ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய இப்படி தான் முடியணும், மார்க்கெட் இப்படி இருந்தால் இந்த விலையில தான் இப்படி தான் முடியணும் அப்படின்னு அவங்க கொடுத்தாச்சு. ஸோ இது வரைபடத்தில் நம்ம பார்க்குறத விட ஆப்ஷன் கிரீக்ஸுங்கிறது நம்ம எளிமையாக டே டு டே லைஃப்பில் மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு இவங்க என்னென்னலாம் பங்களிப்பு கொடுக்குறாங்க, மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு இவங்க எவ்வளோ எவ்வளோ ஏற்றம் அடைகிறாங்க அப்படின்னு முதல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கையில் எழுதுனாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லுவேன் என்னுடைய வியூவர்ஸ்க்கு வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு லவ் லெட்டர் எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ ஃபஸ்ட்டு அது ரியாக்ஷனுக்கு என்ன எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிரும்னு சொல்லுவேன். அப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு மேனுவலாக ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எப்படியெல்லாம் அது ரியாக்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து இந்த கிரீக் தெரியாமல் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்னென்ன ஆபத்தெல்லாம் வந்து சந்திக்க நேரிடும் சார்? அது மட்டும் இல்லாமல் கிரீக் புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ட்ரேடிங் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன மாற்றங்கள் அங்கே ஏற்படுது? இந்த ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் தெரியாமல் பண்ணும்போது என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ட். அதாவது வந்துட்டு மார்க்கெட் ஒரு நாளோட ரேஞ்சே நான் வந்துட்டு 100 to 150 பாயிண்ட் சொன்னேன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு 26,000 இப்போ நியரில் இருக்காங்க. அப்போது 26,500 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன் மார்க்கெட் மேலே போகுன்ட்டு. அப்போது இங்கிருந்து 500 பாயிண்ட் போகணும். ஒரு நாள் 500 பாயிண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரியாக்ட் ஆகும். 2 நாளில் அந்த 500 பாயிண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன். 10 நாள் எடுத்துக்குது, இது 26,500 போகிறதுக்கு 10 நாள் எடுத்துக்குன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஆகும். நான் சொன்ன மாதிரி சடன் அண்ட் ஸ்பீடு நம்ம ரீச் அது இருக்கிற வர ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸோட வேல்யூ நமக்கு சாதகமாக நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது நமக்கு சாதகமாகவே இருக்காது. அதனால் ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸோட தெரிஞ்சுக்கிறதே இப்போ நம்ம நினைக்கிறது எவ்வளோ நாட்களில் நடக்கிறதுக்கு, எவ்வளோ நேரத்தில் நடக்கிறதுக்கு, எவ்வளோ நிமிஷத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் 26,000 இருக்குது, 26,050ங்கிறது வெறும் 50 பாயிண்ட் தான். அப்போ 50 பாயிண்ட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கலாம். அப்போ வின்னிங் ப்ராபபிலிட்டி இதுக்கு இருக்கலாம். ஆனால் 500 பாயிண்ட் ஒரு அரை மணி நேரத்தில் ஏறுமா, அதாவது ஒரு நாளில் ஏறுமா, 2 நாளில் ஏறுமா அப்படிங்கிற பிரிவுகள் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். அதனால் ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக அது தெரியணும். அப்போ நம்ம நினைக்கிறது நடந்தா அப்படிங்கும்போது எப்பவுமே அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது எப்போவுமே நடக்காது. எப்போதாவது ஒன்று நடக்கும்போது தான். அப்போது எப்போதாவது ஒன்று நடக்கும்போது அது ரீச் ஆகலாம். ஆனால் எப்போவுமே நடக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை நம்ம பார்க்குறோம். சார், இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே ஃபியூச்சர் பேஸ்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ வந்து மந்த்லி ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, வீக்லி ஃபியூச்சர் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மந்த்லி ஃபியூச்சர் வந்து எல்லாத்துக்குமே கண்ணுக்கு தெரியும், ஏன்னா அது மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்குது. ஆனால் வீக்லி எக்ஸ்பெரி வந்துட்டு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் வீக்லி ஃபியூச்சர் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ட்ரேட் நடக்குது. அதை தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது செயற்கையாக நம்ம கணக்கீடு பண்ணுறது. இதை வந்துட்டு எல்லோரும் மாட்டு வண்டியில் போயிருப்பாங்க. அந்த மாட்டு வண்டியோட சக்கரம் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சில் வச்சுட்டு ஃபுல்லாக அது சுற்றும். அதுபோல் ஃபியூச்சருங்கிற ஒரு பேஸை வச்சு தான் எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குமே வந்து இயங்குது. அதனால் இவங்க என்ன சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு என்ன கொடுத்துட்டாங்க ஃபார்முலா அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஸில் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட அந்த டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிக்கணும். இதே புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட கழிக்க சொல்லிட்டாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இது ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒவ்வொரு ஃபியூச்சரோட ப்ரீமியம் ரியாக்ட் ஆகிறதுனால அந்த கால் புட்டோட டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுட்டு அதோட காமா எஃபெக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே உள்ளடக்கமாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்துட்டு பேஸ் பண்ணி நம்ம வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறதா நம்ம வந்துட்டு நம்ம தனியாக கணக்கீடு பண்ணிக்கலாம். ஓகே சார், ஆப்ஷன் கிரீக் பற்றின வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஆப்ஷன் கிரீக் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு முக்கியம், எதை வந்து பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் தேவை அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த மாதிரி ட்ரேடிங் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜீபு சேனலுக்கு கீழே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.